சென்னை போரூர் அருகே கோவூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சௌந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் 36 அடி உயரம் கொண்ட தேர் சிதலமடைந்த நிலையில் கடந்த ஆண்டு புதிதாக திருத்தேர் திருப்பணி தொடங்கப்பட்டது. வேலைப்பாடுகள் உள்ள 400 விக்கிரகங்களுக்கும் இந்த தேரின் சிறப்பு அம்சங்களான பருத்தி குண்டல மகரக்காய் தோரணங்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் பொறியியல் நுட்பம், தேர் கலை நுட்பம், கட்டிடக்கலை நுட்பம், சிற்பக்கலை நுட்பங்கள் அடங்கியதாக இந்த தேர் வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க புதிய திருத்தேர் வேலோட்டத்தை குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடியசைத்து வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். திருத்தேரானது 4 மாட வீதிகள் வழியாக சுற்றி வந்த தேர் நிலைக்கு வந்தடைந்தது. இந்த விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம், ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர், இணை ஆணையர் குமரதுரை, உதவி ஆணையர் கார்த்திகேயன், செயல் அலுவலர் சீனிவாசன், பரம்பரை அறங்காவலர் ஆனந்த பத்மநாபன், ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உடன் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் டி க பாஸ்கர், ஒன்றிய கவுன்சிலர் லோகநாயகி சாமிநாதன், உஷா, நந்தினி, எத்திராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பாண்டரங்கன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 1000 கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணிகளை மாங்காடு காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர். அறநிலைத்துறையினர், சுகாதாரத்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்வாரிய துறையினர், வருவாய் துறையினர், ஊரக வளர்ச்சித் துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் கலந்து கொண்டனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர், நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் வருகை தந்து திருத்தேர் வெள்ளோட்ட விழா மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர், நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் திருத்தேர் வெள்ளோட்ட விழாவை வடம் பிடித்து தொடங்கி வைப்பார்.
காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்த பிறகு திருத்தேரிக்கு முன்பக்கம் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் அமைதி காத்து ஒன்று சேர நமது புதிய திருத்தேரினை இயக்க வேண்டும். சமதி அவர்கள் பச்சை கொடியை அசைக்கும் போதுதான் இருக்க வேண்டும். போற்றி நாதஸ்வரம் கொஞ்ச நேரம்